ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். தீபாவளினாலே சந்தோஷத்தில் நிறைஞ்சு இருக்கும். ஆனால் இந்த வாட்டி கொஞ்சம் கொரோனா பிரச்சனையால் எல்லாருமே கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் அது எல்லாத்தையும் நம்ம மறந்துட்டு அடுத்த வருஷத்துக்கான சந்தோஷத்தோட ஆரம்பமாக நம்ம இந்த தீபாவளியை நினைப்போம். நல்லதே நடக்கும். ஸோ வாங்க நம்ம வீட்டில் செஞ்ச பால் பாயசத்துக்கான ஒரு குட்டி ரெசிபி பார்த்துடலாம். இந்த ரெசிபி மோஸ்ட் ப்ராபப்ளி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஜஸ்ட் ஷேர் பண்ணிக்கணுன்றதுக்காக நான் சொல்கிறேன். நான் சேமியாவை லைட்டாக நெய் போட்டு வறுத்து வச்சுருக்கேன். அதை 1/2 லிட்டர் மில்கை கொதிக்க வச்சுருக்கேன். அதில் 1/2 கப் அளவுக்கு சேமியா ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ சேமியாவை நம்ம பால்லையே வேக வைக்க போகிறோம். சேமியா நல்லா வெந்துடுச்சான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். நான் 1/4 கப் வரைக்கும் ஆட் பண்ணியிருக்கேன். ஆட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுருங்க. கொஞ்சம் ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். இது குவிக்காக ஒரு 10 மினிட்ஸில் முடியக்கூடிய ஒரு ரெசிபி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது சேமியாவும் நல்லா வெந்திருக்கு. இப்போது முந்திரி பருப்பு, திராட்சை, பாதாம் 3த்தையும் லைட்டாக நெய்யில் வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். அதையும் பாயசத்தில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி ஒரு கொதி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறேன். கண்டென்ஸ்ட் மில்க் ஆட் பண்ணுறதால ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சரோடு ரொம்ப சூப்பராக இருக்கும் பாயாசம் சாப்பிடும்போது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா ரெடி ஆகிடுச்சு பால் பாயசம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் பாசிட்டிவாக இருப்போம், நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். கைருசி சமையலின் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.